காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீராவின் மேசையை சுற்றி பெண்கள் இருந்ததா அந்த இடம் மிகவும் கலகலப்பாக இருந்தது. அதியன் குணத்தின் வகையில் மிகவும் அமைதியானவன். ஆனால் இன்று அவன் அங்கு அவ்வப்போது சில நகைச்சுவை செய்து அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான். அந்த நகைச்சுவையை கேட்டு அங்கிருந்த பெண்கள் எல்லாம் வயிறு வலிக்க சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தபடி குணசேகரன் மற்றும் ஜெயக்குமரன் இருவரும் மற்ற விருந்தினர்கள் அனைவரையும் அவர்களுக்கான மேசையில் அமர வைத்தனர். பிறகு குணசேகரன் துகிராவை பார்த்து, இன்னைக்கு யாகர் குடும்பத்தை சேர்ந்த மூத்த இளவரசியான துகிரா எங்களுடைய இந்த விழாவில் கலந்துகிட்டது எங்க முள்ளரி குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று முகத்தில் புன்னகையுடன் கூறினார். குணசேகரன் தான் முள்ளரி குடும்பத்தின் தலைவர் ஆவார். அத்துடன் இவர் ஆன்மீக உலக வீரர்களில் ஒருவர் ஆவார். துகிராவின் பலத்திற்கு முன்னால் இவர் இந்த அளவிற்கு பணிவுடன் நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் இவர் இவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறார் என்றால் இதற்கு பின்பு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? குணசேகரன் மனதில் இருக்கும் காரணத்தை கண்டுபிடிப்பதும் அவ்வளவு கஷ்டம் அல்ல. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே தெரியும், துகிராவின் மீது தனது மகனான ஜெயக்குமரன் காதல் வயப்பட்டு விட்டான் என்று. ஒரு பலவீனமான முள்ளரி குடும்பத்திற்கு மிகவும் வலிமை வாய்ந்த யாகர் குடும்பத்தின் ஆதரவு கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று குணசேகரனுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு குடும்பம் இணைந்தால் முள்ளரி குடும்பம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை பெறலாம். யாகர் குடும்பத்தில் துகிராவின் நிலை என்னவென்று பிரதாபனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவிற்கு முள்ளரி குடும்பத்தின் தலைவரான குணசேகரனுக்கும் தெரியும். ஒருவேளை தன் மகனும் துகிராவும் திருமணம் செய்து கொண்டால் அது முள்ளரி குடும்பத்திற்கு பல மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அத்துடன் இந்த விஷயத்தை எப்படியாவது எளிதாக முடித்துவிட வேண்டும் என்று எண்ணினார் குணசேகரன். அதனால்தான் துகிராவுக்கு அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து பணிவாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் துகிரா இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டு மயங்கும் முட்டாள் அல்ல. அத்துடன் அவளும் மிகவும் மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவள் ஆவாள். அதன் காரணமாக அவள் இதுபோல் பல சூழ்நிலைகளை கண்முன்னால் பார்த்து கடந்து வந்திருக்கிறாள். குணசேகரன் தன்னுடன் பேசுவதைக் கேட்ட துகிரா சட்டென்று அவளது இடத்திலிருந்து எழுந்து, ஐயா, நீங்க இந்த அளவுக்கு பணிவா பேசணும்னு அவசியமே இல்ல. நான் இங்க முக்கியமா வந்ததுக்கான காரணமே குழலி கூப்பிட்டதுனாலதான் என்றாள். சரிமா சரிமா, குழலியும் என்னோட பொண்ணுதானே. சரி, நீ குழலியோட தோழிங்கிறதுனால உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று குணசேகரன் கூறிவிட்டு கையை அசைத்தார். அப்போது ஒருவர் ஒரு சின்ன பெட்டிகை கொண்டு வந்து குணசேகரன் கையில் கொடுத்தார். அந்த பெட்டிகை திறந்தார் குணசேகரன். அதில் ஒரு அழகான மோதிரம் மின்னிக் கொண்டிருந்தது. இந்த மோதிரம் எந்த உலோகத்தில் உருவாக்கப்பட்டது என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் அந்த மோதிரத்தில் பதிக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற ரத்தினம் அனைவர் கண்ணையும் பறித்தது. அந்த சிவப்பு ரத்தினம் எரியும் நெருப்பு போல தெரிந்தது. அதிலிருந்து சூடான வெப்பம் வெளிப்பட்டது. அதை பார்த்து அது சாதாரண மோதிரம் இல்லை என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இது ரத்த கருங்கதிர் மோதிரம். எங்க முள்ளரி குடும்பத்திலிருந்து உனக்கு கொடுக்கிற பரிசு. நீ இத உறுதியா வாங்கிக்கணுமா என்று குணசேகரன் துகிராவிடம் கூறினார். அந்த மோதிரத்தை பார்த்த துகிரா முகம் மாறியது. அவளது யாகர் குடும்பத்தில் அவள் இதுபோல் மிகவும் அரிதான பல பொருட்களை பார்த்திருக்கிறாள். அதை வைத்து இப்போது அந்த மோதிரம் சாதாரணமானது இல்லை என்பதை உணர்ந்தாள் துகிரா. அவளது கணிப்பு சரி என்றால் அந்த மோதிரத்தின் மேலிருக்கும் சிவப்பு நிற ரத்தினம் இரத்த கருங்கதிராகத்தான் இருக்கும் என்று கணித்தாள். இந்த கருங்கதிர் என்பது ஒரு வகையான சிறப்பு வாய்ந்த கல்லாகும். இது வடக்கு பகுதியில் கிடைக்கும். வடக்கு திசையில் உள்ள இமயமலை வருடம் முழுவதும் பனிகளால் சூழ்ந்திருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தால் அது சாதாரண பனிமலை போலத்தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் அந்த இமயமலையின் அடிவாரத்திலிருந்து ஒரு சிவப்பு நிறமான தண்ணீர் வெளியே வரும். அந்த தண்ணீரில் நடுப்பகுதியில்தான்
இந்த இரத்த கருங்கதிர் கிடைக்கும். இந்த இரத்த கருங்கதிரை ஒருவர் பயன்படுத்துவதால் அவனது உடம்பில் இருக்கும் இரத்தம் சுத்திகரிக்கப்படும். அவனது இரத்தத்தின் வேகமும் அதிகமாகும். அந்த இரத்தத்தின் வேகம் அதிகமாகும் போது அவனது சக்தியும் அதிகமாகும். அத்துடன் சேர்ந்து அவனது முன்னோர்களின் சக்தியும் அவனுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த இரத்த கருங்கதிர் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாகும். ஆனால் இந்த இரத்த கருங்கதிரால் மனிதர்களுக்கு ஆபத்தும் இருக்கிறது. ஏனென்றால் இதில் குறிப்பிட்ட அளவிற்கான விஷமும் இருக்கிறது. ஒருவன் இதை நெடுநாள் பயன்படுத்தினான் என்றால் அந்த விஷம் அந்த மனிதனை கொன்றுவிடும். அதனால்தான் இமயமலைக்கு செல்வதையே பலரும் தவிர்த்து விடுவார்கள். ஆனால் அந்த விஷம் பெரிய வீரர்களையும் ஆன்மீக உலக வீரர்களையும் பெரிய அளவில் பாதிக்காது. அதனால்தான் இந்த இரத்த கருங்கதிர் மிகவும் விலைமதிப்பு மிக்க ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த மோதிரம் எத்தனை அதிக விலைமதிப்பு மிக்க பொருளாக இருந்தால் அதை துகிரா கண்டுகொள்ளவே இல்லை. பெருமறை நகரத்தில் வீராவை காப்பாற்றுவதற்காக தனது குடும்பத்தின் பாரம்பரியத்தையே விற்க தயாராக இருந்தாள் துகிரா. அது இரத்த கருங்கதிர் மோதிரத்தை விட 10 மடங்கு பெரியதாகும். துகிராவை பொறுத்தவரை அந்த மோதிரத்தின் மதிப்பு மிகவும் பெரிதல்ல. அத்துடன் அவளுக்கும் முளரி குடும்பத்திற்கும் பெரிய அளவிலான பழக்கமில்லை. அப்படி இருக்கும் போது அவள் எப்படி அந்த பரிசை வாங்குவாள்? இல்லையா, என்னால இந்த மோதிரத்தை வாங்கிக்க முடியாது என்று முகத்திற்கு நேராக பளிச்சென்று பதிலளித்தாள் துகிரா. அப்போது ஜெயக்குமரன் முன்னால் வந்து அந்த சின்ன பெட்டியில் இருந்த சிவப்பு நிறமான இரத்த கருங்கதிர் மோதிரத்தை வாங்கிக் கொண்டு சிறு புன்னகையுடன், துகிரா, இது சாதாரண மோதிரம் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை வாங்கிக்க மறுக்கிற என்று கேட்டான். நான் அதுக்கு தகுதியானவை இல்ல. நான் இந்த முளரி குடும்பத்துக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். அதனால இந்த அரிதான பரிசை என்னால வாங்கிக்க முடியாது என்று சிறு புன்னகையுடன் பதில் அளித்தாள் துகிரா. அவ்வளவுதானே? அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எங்க குடும்பத்தை பார்க்க அடிக்கடி இங்க வந்துட்டு போ துகிரா. அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றான் ஜெயக்குமரன். அவன் பேசியதை கேட்ட வீரா அவனது புருவத்தை சுருக்கிக் கொண்டு ஜெயக்குமரனை பார்த்தான். இப்படி பேசுவதற்கு இவனுக்கு என்ன தைரியம் என்பது போல் பார்த்தான் வீரா. அதுதான் துகிரா எனக்கு இந்த மோதிர வேண்டான்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு அப்பாவும் மகனும் அவளை வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க என்று நினைத்து முகம் சுழித்தான் வீரா. வீரா எழுந்து துகிராவிற்காக பேசலாம் என்று எண்ணிய போது அவனுக்கு அருகிலிருந்து ஒரு குரல் வந்தது. நீ இந்த மோதிரத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று கேட்டது. இதை சொன்னது வேறு யாரும் இல்லை, அதியன்தான். உடனே அவன் வேகமாக திரும்பி குணசேகரனை பார்த்து, சித்தப்பா, நீங்க இந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்று கூறினான். அதை கேட்ட வீராவின் முகத்தில் ஆச்சரியம் எழுந்தது. ஏனென்றால் இந்த இடத்திற்கு வந்தது முதல் அதியன் மிகவும் அமைதியாக நடந்து கொண்டான். அங்கிருந்த ஊழியர்கள் அவனிடம் மோசமாக நடந்து கொண்டதை அவன் சகித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் இவன் ஏன் இப்போது திடீரென்று மிகவும் கோபமாக பேசுகிறான் என வீராவுக்கு புரியவில்லை. அதியன் சொன்னதை கேட்ட குணசேகரன் முகம் கோபமாக மாறியது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அப்போது ஜெயக்குமரன், இது நீ பேசுறதுக்கான இடம் இல்ல அதியா, அமைதியா உட்கார என்றான். ஆனால் இந்த முறை அதியன் பின்வாங்க தயாராக இல்லை. நான் ஏன் அமைதியா உட்காரணும்? இது எங்க அப்பாவோட மோதிரம். அதனால இத நீ யாருக்கும் கொடுக்க கூடாது. எங்க அப்பா இறந்து போனதுல இருந்து இந்த இரத்த கருங்கதிர் மோதிரம் காணாம போயிருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இது உன் கைக்கு வந்துச்சு என்று கம்பீரமாக கேள்வி எழுப்பினான். என்ன உளறிக்கிட்டு இருக்க அதியா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை நல்ல முறையில தான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார் குணசேகரன். இந்த விஷயத்தை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் குணசேகரன் திட்டமாகும். ஆனால் அதியன், என்னது நல்ல முறையில பாத்துக்கிட்டீங்களா என்று கூறிவிட்டு முகத்தில் வரட்டு சிரிப்புடன், சித்தப்பா, இந்த முளரி குடும்பத்தோட உயர்குடி சான்றிதழை கொடுக்க கூட இந்த குடும்பம் தயாரா இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டுதான் ஆதிசக்தி ஆசிரமத்துல சேர்ந்தேன். ஆனா இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நான் பேச விரும்பல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னை இந்த குடும்பத்துல பிறந்த ஒருத்தனா கூட நினைக்கல.
அதையும் நான் சொல்லி காட்டினதே இல்ல. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா இறந்து போனப்ப தொலைஞ்சு போன இந்த ரத்த கருங்கதிர் மோதிரம் உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கு பதில் சொல்லுங்க என்று கேட்டான். அதியன் வார்த்தைகளை கேட்டதும் குணசேகரன் கண்களில் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. அவர் உடனே பயத்தை மறைத்துக் கொண்டு சிறு புன்னகையுடன், அதியா, நீ ரொம்ப யோசிக்கிறப்பா, இது உங்க அப்பாவோட மோதிரமே இல்ல என்றார். அப்படியா சித்தப்பா? அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்கலாம். அதனால அப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா பார்த்து தான் வளர்ந்தேன். அது எங்க அப்பாவோட மோதிரத்துக்கு பின்னாடி ஞானமே செழிப்பு அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதே மாதிரி இன்னொரு ரத்த கருங்கதிர் மோதிரமும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று காட்டமான முகத்துடன் கேட்டான் அதியன். அதியன் சொல்வது போல் அந்த மோதிரத்தில் அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தால் அவன் சொல்வது உண்மை என்று உறுதியாகிவிடும். அப்படி அந்த விஷயம் உறுதியானால் அப்போது அதியனின் அப்பா கொல்லப்பட்டதற்கும் குணசேகரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வியும் எழும். இந்த நேரத்தில் குணசேகரன் அதியனுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. பொதுவாக சில சக்தி வாய்ந்தவர்கள் வாக்குவாதத்தை முடிக்க விரும்பினார் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியே எதிராளிகளை அடக்க முயற்சிப்பர். குணசேகரனும் அதையேதான் செய்தார். குணசேகரன் அதியனை கோபமாக பார்த்து, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அதியா, இன்னைக்கு இங்க முக்கியமான விருந்தினர்களா வந்திருக்காங்க. நம்ம குடும்ப விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம், பேசாம இரு என்றார். அதியன் பின்வாங்கும் நிலையில் இல்லை. சித்தப்பா, நாம இந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன, இந்த மோதிரம் உங்களோடது இல்ல என்றார். வாய மூடு அதியா என்று கத்தினான் ஜெயக்குமரன். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தினான். அதியன் இப்படியெல்லாம் பேசுவான் என்று ஜெயக்குமரனுக்கு தெரிந்திருந்தார். துகிரா வருவதற்கு முன்பே அதியனையும் அவனது நண்பர்களையும் இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். அத்துடன் அதியன் இவ்வளவு தைரியமாக கேள்வி எழுப்புவான் என்று ஜெயக்குமரன் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இப்போது அவனும் அவனது தந்தையும் துகிரா முன்பு அவமானப்பட்டு நிற்பதை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதியன் மீதிருந்த அதீத கோபத்தில் வேகமாக வந்து அதியனுக்கு முன்னால் நின்றான் ஜெயக்குமரன். அதை பார்த்த குணசேகரன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இந்த குடும்பத்தின் தலைவராக பிரச்சனை பெரிதாகும் போது பின்வாங்குவது தனக்கு கடினமாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். எனவே இந்த நிலையில் சரியான நேரத்தில் பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தார் குணசேகரன். சிறு வயதிலிருந்து ஜெயக்குமரனை பார்த்தால் அதியன் பயந்து கொள்வான். ஆனால் இந்த முறை அதியன் பின்வாங்கும் எண்ணத்தில் இல்லை. அதியனுக்கு மனதிலும் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் வெளிப்படுவதற்குள் அவனுக்கு அருகிலிருந்து ஒரு குரல் வந்தது. எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதியனை பேச விடாம தடுக்கிறீங்க? அவன் கேள்விக்கு சரியான பதில சொல்லாம எதுக்கு அவனை வாய மூட சொல்ற ஜெயக்குமரன் என்று வீரா சிறு புன்னகையுடன் கேட்டான். வீராவின் கண்களில் எந்த ஒரு அமைதியும் தெரியவில்லை. அவனது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. வீராவுக்கும் ஜெயக்குமரனுக்கும் சண்டை ஏற்படுமா? தனது வாதத்தால் அதியனை காப்பாற்றுவானா வீரா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரா அதியனுக்காக முன் வந்து, எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதியனை பேச விடாம தடுக்கிறீங்க? அவன் கேள்விக்கு சரியான பதில சொல்லாம எதுக்கு அவனை வாய மூட சொல்ற ஜெயக்குமரன் என்று வீரா சிறு புன்னகையுடன் கேட்டான். வீராவின் கண்களில் எந்த ஒரு அமைதியும் தெரியவில்லை. அவனது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. நீ வாய மூடு, இது எங்க குடும்ப விஷயம். இந்த விஷயத்துல ஆதிசக்தி ஆசிரமத்தோட சாதாரண வெளிப்புற சீடனான நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றான் ஜெயக்குமரன். அதியனை விட வீராவை அதிகமாக வெறுத்தான் ஜெயக்குமரன். இந்த நிலையில் அதியனுக்கு ஆதரவாக வீரா பேச வந்ததை பார்த்ததும் ஜெயக்குமரனின் கோபம் எல்லை மீறியது. ஜெயக்குமரன் கோபத்தில் கொந்தளிப்பை பார்த்த அதியன் முன் வந்து,
வீரா என்னோட நண்பன். அதுவும் இல்லாம நான் இந்த முள்ளரி குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால நான் பேச எனக்கு இங்க எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவனுக்கும் இருக்கு என்று கர்ஜித்தார். இன்று முள்ளரி குடும்பத்தின் சந்தோஷமான விழாவாகும். அங்கு பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதியன் கத்தியது அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் அவர்கள் மீது திருப்பியது. என்னது, நீ முள்ளரி குடும்பத்தை சேர்ந்தவனா? இந்த முள்ளரி குடும்பத்துல உனக்கு இடமே இல்ல அதியன். இன்னைக்கு இருந்து இந்த முள்ளரி குடும்பத்தோட மண்ணை கூட உனக்கு மிதிக்க உரிமை இல்லை. வீரர்களே, இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தூக்கி போடுங்க என்று ஜெயக்குமரன் சிரித்தான். இப்போது அதியன் மற்றும் அவனது நண்பர்களை இந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஜெயக்குமரனின் ஒரே எண்ணமாகும். ஜெயக்குமரன் உத்தரவை கேட்ட வீரர்கள் எல்லாம் அவர்களது மரண ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக அதியன் மற்றும் அவனது நண்பர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அதை பார்த்த அதியன் இதை எதிர்பார்த்தது போல வரட்டு சிரிப்பு சிரித்தான். அவன் மனதில் ஆழ்ந்த வருத்தம் இருந்தது. அதியன் ஏதோ பேச நினைத்தான். ஆனால் ஆதங்கத்தில் அவனது வாயிலிருந்து வார்த்தைகள் கூட வரவில்லை. அதியன் வீராவின் தோளில் கை வைத்து மிகவும் வருத்தத்துடன் பார்த்து பிரதாபன் மற்றும் சிவா மூவரையும் தன்னுடன் வெளியே செல்லலாம் என்பது போல் சைகை செய்தான். அதியனின் வருத்தத்தை பார்த்த வீராவின் மனது பதைபதைத்துப் போனது. ஏனென்றால் அதியனின் இதே நிலையை வீராவும் அனுபவித்துள்ளார். சொல்லப்போனால் அதியனை விட வீரா சுந்தர தேசத்தில் அதிக கஷ்டப்பட்டிருக்கிறான். அதே கஷ்டத்தை அதியன் அனுபவிக்க கூடாது என்று எண்ணினான் வீரா. இதனால் அதியன் பிரதாபன் சிவா மூவரையும் பார்த்து நாம் வெளியே செல்ல வேண்டாம் என்று சைகை செய்தான். பின் அதியன் இந்த முள்ளரி குடும்பத்தை சேர்ந்தவன். அதுக்கும் மேல அவ என்னோட நண்பன். அவனை யாரு இந்த இடத்துல இருந்து வெளியே தூக்கி போடுறாங்கன்னு நானும் பார்க்கிறேன் என்று கோபமாக கர்ஜித்தான். அதை கேட்ட ஜெயக்குமரன் நக்கலான சிரிப்புடன் அவனது வீரர்களை பார்த்து கையசைத்தார். அங்கிருந்த வீரர்கள் எல்லாம் அவர்களது கையிலிருந்த ஆயுதங்களை வீராவை நோக்கி வீசினார்கள். வீரர்கள் தன்னை நோக்கி ஆயுதங்களை வீசியதை பார்த்த வீரா அவனது கையை வேகமாக அசைத்தான். வீராவின் கையிலிருந்து வந்த சக்தி அவனை நோக்கி வந்த ஆயுதங்களை எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் உடைத்து சிதற வைத்தது. அதை பார்த்த அந்த வீரர்கள் திடுக்கிட்டு போனார்கள். அந்த அதிர்ச்சி களைவதற்குள் வீரா மின்னல் வேகத்தில் சென்று அங்கிருந்த வீரர்களை எல்லாம் உதைத்து பறக்க விட்டார். அந்த வீரர்கள் எல்லாம் அநாகத சக்கரத்தில் தான் இருந்தார்கள். அதனால் அவர்களால் வீராவின் வேகத்திலும் சக்தியிலும் தப்பிக்கவும் முடியவில்லை, தாக்கு பிடிக்கவும் முடியவில்லை. அந்த வீரர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் பறந்து சென்று விழுந்தார்கள். இந்த பையன் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல. முள்ளரி குடும்பத்து வீரர்களை அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் இருக்கு? அட, முள்ளரி குடும்பம் கொஞ்சம் பலவீனமானதுதான். ஆனா இது உயர்குடி குடும்பமாச்சே. ஆன்மீக உலக வீரர்கள்ல குணசேகரனும் தனித்திறமையானவர். அப்படி இருக்கும்போது அவர் முன்னாடி இவ எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம்? இந்த பையன் பண்ணது குணசேகர கணத்துல அரைஞ்சதுக்கு சமம். அதனால எப்படியோ இவனை இந்த இடத்தை விட்டு உயிரோட போக அவரு விட மாட்டாரு. சரியா சொன்ன. இந்த பையனை குணசேகரன் கொல்லாம விட போறதில்ல என்று அங்கு நடந்ததை பார்த்த விருந்தினர்கள் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வீரா தனது வீரர்களை அடித்ததை பார்த்த ஜெயக்குமரன் இதற்கு மேல் துகிராவிற்காக அமைதியாக இருப்பது சரிவராது என்று எண்ணிவிட்டு ஒரு கோபம் கலந்த சிரிப்புடன் எங்க முள்ளரி குடும்பத்து வீரர்கள் மேல கைய வச்சவன நாங்க எங்க எல்லையை விட்டு உயிரோட அனுப்புனதே இல்லை என்று கூறிவிட்டு ஒரு சொடக்கு போட்டான். உடனே அவனது கையில் ஒரு ஈட்டி வந்தது. அந்த ஈட்டியை வீராவை நோக்கி வைத்த ஜெயக்குமரன், நீ தேவையில்லாம எங்களுக்கு எதிராக வந்துட்ட, அதனால உன்னோட உயிரை இழக்க தயாராகிக்கோ என்று கூறினான். அங்கு சண்டை ஆரம்பமாக போகிறது என்று உணர்ந்த துகிரா அவளது தேவகன்னியர் குழுவினர்களை பின்னால் தள்ளி பாதுகாப்பாக நிற்க வைத்துக் கொண்டாள். இந்த சமயத்தில் குழலியின் முகம் பயத்தில் படபடத்தது. அவள் 2 அடி முன்னால் சென்று ஜெயக்குமரனிடம், அண்ணா, இப்ப இந்த சண்டை தேவைதானா? இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம்ல என்றாள். அதை கேட்ட ஜெயக்குமரன்,
கோபத்துடன், நீ வாய மூடு குழலி. இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இவன் நம்ம முள்ளரி குடும்பத்துக்கே சவால் விட்டிருக்கான். இதுக்கான சரியான பதில கொடுத்தே ஆகணும் என்றார். இப்போது ஜெயக்குமரனின் ஒரே எண்ணம் வீராவை கொல்ல வேண்டும் என்பது மட்டும்தான். இது சின்ன பசங்களுக்கான சண்டை என்பதா இதில் குணசேகரன் தலையிட விரும்பாமல் அமைதியாக இருந்தார். அத்துடன் இப்போது அதியனுடன் வந்த நண்பர்களின் அதிகபட்ச சக்தி நிலை ருத்ர மகாவீர நிலைதான். அது தனது மகனான ஜெயக்குமரனின் வலிமையை விட குறைவானதுதான். அதனால் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுதான் தனக்கு கௌரவம் என்று எண்ணினார் குணசேகரன். குழலி, இந்த விஷயத்துல நீ தலையிடாதம்மா. 2 இளம் வீரர்கள் சண்டை போட போகும்போது யாரும் அதை தடுக்க வேண்டாம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே என்றார். இதை கேட்ட அங்கிருந்த விருந்தினர்கள் எல்லாம் தனது மகனான ஜெயக்குமரனின் முடிவிற்கு குணசேகரன் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து ஊக்குவிக்கிறார் என்று எண்ணினார்கள். அதை கேட்ட குழலி சரி என்று தலையை அசைத்துவிட்டு அமைதியாக பின்னால் சென்று நின்றாள். அப்போது அவளை பார்த்த துகிரா, எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க குழலி என்று கேட்க, அட வீராவை எங்க அண்ணன் காயப்படுத்திடுவானு ரொம்ப பயமா இருக்கு துகிரா என்றாள் குழலி. அதாவது இன்று துகிரா வீராவை பற்றி பெருமையாக பேசியதை எண்ணிய குழலி இன்று ஜெயக்குமரன் வீராவை காயப்படுத்தினார். அவனையும் முளரி குடும்பத்தையும் துகிரா வீராவிற்காக அழிக்கவும் தயங்க மாட்டாள் என்று நினைத்துதான் குழலி பயந்தாள். கவலைப்படாத குழலி, வீராவுக்கு எதுவும் ஆகாது என்று சிறு புன்னகையுடன் கூறினாள் துகிரா. அதை கேட்ட குழலி, ஏன் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஏன்னா வீராவோட பலத்துக்கு எதிரா உன் அண்ணனால சண்டை போட முடியாது. நான் தான் அவனை பத்தி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதுவே உன் அண்ணன் இடத்துல உன் அப்பா இருந்திருந்தா அப்ப வீராவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாள் துகிரா. அதை கேட்டதும் குழலியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. வீரா அந்த ராணுவ முகாமில் பல அசுர தளபதிகளை கொன்ற விஷயம் அவளுக்கு தெரியும். இருப்பினும் ஒரு ஆன்மீக உலக வீரனுக்கு எதிராக சண்டை போடும் அளவிற்கு வீரா சக்தி வாய்ந்தவனா என்றுதான் எண்ணினாள். தனது எண்ணம் மிகவும் சரியானது என்று துகிராவுக்கு தெரியும். வீரா பெருமறை நகரத்தில் இருக்கும் போது அவனது சிறப்பு ஆன்மீக சக்தியை பயன்படுத்தினான் தளபதி சேதுராமனை வென்றான். அந்த சமயத்தில் வீரா அர்த்த மகாவீர நிலையில்தான் இருந்தான். ஆனால் இப்போது ருத்ர மகாவீர நிலையில் இருக்கிறான் என்றால் அவனது சக்திகள் அனைத்தும் முன்பை விட இப்போது மிகவும் வலிமையாக மாறியிருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் ஆன்மீக உலக வீரர்களை வெல்ல முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சண்டையை வீராவால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை துகிராவுக்கு இருந்தது. அதே நேரம் இப்படி அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்த போது அவளது மனதில் சிறு பயம் ஏற்பட்டது. ஒருவேளை வீராவுக்கு எதிராக குணசேகரனை சண்டை போட வந்தா நிச்சயம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உடனே என்னோட குடும்பத்தோட சிறப்பு சக்தியை பயன்படுத்தி என் குடும்பத்தை சேர்ந்த யாரையாவது இங்க வர வச்சிடணும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் துகிரா. மேலும் அரச தலைநகர் வெகு தொலைவில் இல்லை. அதனால் அவர்கள் வருவதற்கும் நெடுநேரம் எடுக்காது என்ற நம்பிக்கை துகிராவுக்கு இருந்தது. துகிரா போலவே மற்றொரு நபரும் யோசித்துக் கொண்டிருந்தார். அது பிரதாபன்தான். வீராவின் பலம் என்னவென்று பிரதாபனுக்கு நன்றாக தெரியும். ஜெயக்குமரனை வீரா எளிதாக வென்று விடுவான் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் குணசேகரன் பல வருடங்களுக்கு முன்பே ஆன்மீக உலக வீரர்கள் நிலைக்குள் சென்றவர். அவர் மிகவும் வலிமையானவர் இல்லை என்றாலும் வீராவின் வயதை விட குணசேகரனின் போர் அனுபவம் அதிகம். அதனால் அவருடன் சண்டை போட வீராவால் உறுதியாக முடியாது. ஒருவேளை தனது குடும்பத்தின் கௌரவத்தை மதிக்காமல் மகனுக்காக குணசேகரன் வீராவிற்கு எதிராக சண்டை போட வந்தார். நாம் நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களை அழைத்து விடலாம் என்று எண்ணினான் பிரதாபன். ஜெயக்குமரனின் ஈட்டி வெறும் 2 அடி மட்டுமே இருக்கும். அந்த ஈட்டி மிகவும் மென்மையான செம்பு உலோகத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த சிறப்பு உலோகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஈட்டி மிகவும் வலிமையானதாகும். இதன் எடையும் மிகவும் அதிகமாக இருந்தது. ஜெயக்குமரன் அவனது ஆன்மீக சக்தியை அந்த ஈட்டியில் செலுத்தினார். இப்படி செய்யும் போது
அந்த ஈட்டி எதிரியை நோக்கி செல்லும் நேரம் ஒரு அடி பெரிதாகும். தனது மகனின் ஈட்டி நுட்பத்தை பார்த்த குணசேகரனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஜெயக்குமரன் 12 வயதில் இருக்கும் போது அரச தலைநகரத்தை விட்டு வெளியே சென்று பயிற்சி எடுத்துக் கொண்டான். அப்போது ஒரு நிபுணர் அவனுக்கு இந்த பெரிய ஈட்டி நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த சக்தியை குணசேகரனும் சோதனை செய்து பார்த்தார். இது ஒரு ஆகாய நிலை நுட்பமாகும். தனது மகனின் திறமையை பார்த்த குணசேகரன் தன் முளரி குடும்பத்தின் பெரிய அளவிலான வளங்களை வைத்து செய்து தந்ததுதான் இந்த மென்மையான செம்பு ஈட்டியாகும். இந்த நுட்பத்தையும் தனது திறமையையும் அனைவரின் முன்பும் வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஜெயக்குமரன் இதையே நல்ல வாய்ப்பாக கொண்டு சற்றும் தாமதிக்காமல் அவனது ஈட்டியை வீராவை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி தனக்கு அருகில் வருவதை பார்த்த வீரா அந்த ஈட்டியிலிருந்து தப்பித்து நின்றான். அங்க பாருங்க, ஜெயக்குமரன் சக்தி அதிகமாயிடுச்சு. அவரோட ஈட்டி பாருங்களேன், 2 அடி பெருசா இருக்கு. அட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஜெயக்குமரன் உட்புற சீடனா மாறினாரு. ஆனா அவரோட சக்தி எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு பாருங்களேன். அது சரி, இன்னைக்கு அந்த பையன் இறந்து போறத யாராலையும் தடுக்க முடியாது என்று அங்கிருந்த அபூர்வ குழு சீடர்கள் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அதிகன், சிவா மற்றும் பிரதாபன் மூவரும் சற்று நகர்ந்து நின்றார்கள். அவர்களுக்கு வீராவை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏனென்றால் ஜெயக்குமரனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வீரர்களை எல்லாம் வீரா வீழ்த்தியிருப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வீராவை குறைத்து எடை போட்டால் அவன் அதற்கான தண்டனையை உறுதியாக கொடுத்து விடுவான் என்று மூவரும் நன்கு அறிவார்கள். மறுபக்கம் ஜெயக்குமரனின் முதல் தாக்குதலிலிருந்து தப்பித்த வீரா தனது இடத்தில் நின்று லேசான புன்னகையுடன் ஜெயக்குமரனின் ஈட்டியை பார்த்தார். அவனது ஈட்டி உண்மையில் வேகமானது. எந்த முதல் நிலை ருத்ர மகாவீரனாலும் அதன் வேகத்தை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் வீராவின் பார்வையில் அவனது வேகம் அவ்வளவு அற்புதமானதாக இல்லை. ஜெயக்குமரன் வீராவை நோக்கி ஒரு ஈட்டியை எறிந்திருந்தால் அது 12ஆக பிரிந்து வீராவின் உடலில் 12 இடத்தை நோக்கி தாக்கச் சென்றது. ஒரு சாதாரணமான வீரன் தன்னை நோக்கி வரும் 12 தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினமான விஷயமாகும். ஆனால் வீராவின் வேகத்திற்கு அந்த தாக்குதலிலிருந்து மிகவும் எளிதாக தப்பிக்க முடியும். வீராவை தாக்கிய ஜெயக்குமரன் அவனை பார்த்தான். அப்போது வீராவின் உருவம் மிகவும் மங்கலாக தெரிந்தது. அதை பார்த்த ஜெயக்குமரன், நான் இவனை கொன்னுட்டேன் என்று சந்தோஷமாக கத்தினான். உன்னை துகிராவுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா நீ இறந்ததுக்கு அப்புறம் அவ எனக்கு தான் சொந்தம் என்று ஜெயக்குமரன் சந்தோஷமாக கூறிவிட்டு திரும்பி வீராவை பார்த்தார். அடுத்த நிமிடம் ஜெயக்குமரன் முகத்தில் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஜெயக்குமரன் என்ன பார்த்தார்? மீதமிருந்த 11 தாக்குதலில் வீரா தப்பித்தானா, இல்லை ஜெயக்குமரனது திட்டம் தோல்வி அடைந்ததா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். ஜெயக்குமரன் சந்தோஷம் நெடுநேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அவனது எந்த ஒரு தாக்குதலும் வீராவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. வீராவின் உருவம் மங்கலாக தெரிந்ததை வைத்து அவனை கொன்றுவிட்டேன் என்று ஜெயக்குமரன் எண்ணினான். ஆனால் வீராவுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தான் ஜெயக்குமரன். இது எப்படி சாத்தியமாச்சு? இவன் எப்படி என்னுடைய ஈட்டி வேகத்தை விட வேகமா இருக்கான் என்று திடுக்கிட்டு போனான் ஜெயக்குமரன். அவனது ஈட்டி ஆகாய நிலை நுட்பமாகும். அவனது தாக்குதல்கள் எல்லாம் மிகவும் வேகமானது. அப்படி இருந்தும் வீரா எப்படி தப்பித்தான்? ஒரு பேயை பார்த்தது போல மாறியது ஜெயக்குமரன் முகம். அவனுக்கு பின்னால் நின்று அங்கு நடந்ததை பார்த்த குணசேகரன் கண்களிலும் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. ஒரு ஆன்மீக உலக வீரனாக குணசேகரனால் வீராவின் வேகத்தை மிகவும் தெளிவாக பார்க்க முடிந்தது. இது மற்ற ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரனை விட மிக வேகமாக இருப்பதை உணர்ந்தார். இதில் குணசேகரனுக்கு இருந்த பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், வீரா வேகத்திற்காக எந்த ஒரு நுட்பமும் பயன்படுத்தவில்லை. இது இவனோட இயற்கையான வேகமா என்று நினைத்த குணசேகரனுக்கு ஆச்சரியம் அதிகமானது.
ஆன்மீக உலக வீரர்களின் வேகம் கூட இந்த அளவிற்கு இருந்ததில்லை. இவன் உண்மையாவே ருத்ர மகாவீர நிலையில தான் இருக்கானா, இல்ல ஆன்மீக உலக வீரன் நிலைக்கு வந்துட்டு அதை யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டு இருக்கானா என்று யோசித்தார் குணசேகரன். ஏனென்றால் பல வீரர்கள் சில சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களது நிலையை மறைத்து வைத்திருப்பார்கள். இதனாலேயே வீராவின் வேகத்தை பார்த்த குணசேகரன், இல்ல இவன் நிச்சயம் ஏதோ ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்துறான் என்று நினைத்தார். ஜெயக்குமரன் தாக்குதலில் இருந்து தப்பித்த வீராவை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் துகிரா. அவளது முகத்தில் ஒரு சிறு புன்னகை வந்தது. அந்த அசுர வேட்டை முகாமில் இருந்து துகிரா தனது நண்பர்களிடம் வீராவை பற்றியேதான் பேசிக் கொண்டிருந்தாள். அதை கேட்டு கேட்டு அவளது நண்பர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது. அதனால் அவர்களெல்லாம் வீராவை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். நீ சொல்றத பார்த்தா அவன் ஆன்மீக உலக வீரர்கள் நிலையில இருப்பான் போலயே. அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தா அவன் ஏன் தலை சிறந்த சீடர்கள் பட்டியல்ல இல்ல என்று துகிராவின் நண்பர்கள் எல்லாம் கிண்டலாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். துகிரா பதில் சொல்லவும் முடியாமல், வீராவின் உண்மையான சக்தியை அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவளது நண்பர்களுக்கு வீராவின் உண்மையான சக்தியை காட்ட ஒரு வாய்ப்பு அமைந்தது. அனைவரும் வீராவின் வேகத்தை பார்த்து உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது துகிராவுக்கு அருகிலிருந்த குழலி முகத்தில் பயம் தெரிந்தது. குழலி ருத்ர மகாவீர நிலையில் இருக்கிறாள். அதனால் அவளது அண்ணன் ஜெயக்குமரன் ஈட்டி நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அத்துடன் சேர்ந்து வீராவின் வேகத்தையும் அவளால் கணிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஜெயக்குமரனின் ஈட்டி நுட்பம் எவ்வளவு வலிமையானது என்று குழலிக்கு நன்றாக தெரியும். அந்த தாக்குதலில் இருந்து ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் அவ்வளவு எளிதாக தப்பிக்கவும் முடியாது என்றும் அவளுக்கு தெரியும். குழலியின் அண்ணன் முகத்தில் ஒரு திகைப்பும் வீராவின் முகத்தில் சிரிப்பும் இருப்பதை பார்த்தாள் குழலி. வீரா தனது அண்ணனை ஒரு பெரிய எதிரியாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை அவனது முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டாள். துகிரா சொன்னது சரிதான். தனது அண்ணனுக்கு வீராவை எதிர்த்து சண்டை போடும் அளவிற்கு சக்தி இல்லை என்பது உண்மைதான் என்று குழலி உணர்ந்தாள். இந்த சமயத்தில் வீராவின் வேகத்தை பார்த்து மற்ற பெண்களும் வியப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள். வீராவோட வேகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெயக்குமரன் தாக்குதல அவ எவ்வளவு சுலபமா தப்பிச்சான் பாத்தீங்களா? ஒரு ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற வீரனுக்கு எப்படி இவ்வளவு வேகம் இருக்கு? இவன் உண்மையாவே ஒரு தலை சிறந்த வீரன் தான். ஆனா என்று துகிராவுக்கு அருகில் இருந்த ராதா என்ற பெண் பேச்சை இழுத்தாள். அதை கேட்ட துகிரா திரும்பி ராதாவை பார்த்தாள். ராதா தொடர்ந்து பேசினாள். இவன் ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் துகிராவை பார்க்க வரல? ஒருவேளை அவன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கோ என்னவோ என்றாள். ராதா பேசியதை கேட்டதும் துகிராவுக்கு கோபம் வந்தது. நீங்க 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க 2 பேரோட வாயையும் உடைச்சிருவேன், முக்கியமா உன்னோட வாய் என்று ராதாவை பார்த்து கூறிவிட்டு இருவரையும் உரைத்தாள். இப்போது துகிரா வீராவை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவள் அவளது நண்பர்களோடு கலந்து பேசிக் கொண்டிருந்தாள். நீ எப்படி இவ்வளவு வேகமா இருக்க என்று ஜெயக்குமரன் கேட்டுவிட்டு அவனது ஈட்டியை 2 கைகளால் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு மூச்சை இழுத்து விட்டார். ஜெயக்குமரன் முகத்தில் நேரத்திற்கு நேரம் கோபம் அதிகமாவதை பார்த்த வீரா, ஒரு வீரன் அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாக்குதல் நடத்தும் போது நிதானம் வேணும். நீ நிதானமாய் இருந்தாதானே எதிரியோட நகர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப நீ ரொம்ப குழப்பத்திலையும் கோபத்திலையும் இருக்க. அது உனக்கு தான் பாதகமா போய் முடியும் என்றான். ஏய், உன்னோட தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை என்று ஜெயக்குமரன் காட்டமாக பேசிவிட்டு அவனது ஈட்டியை உயர்த்தி மீண்டும் வீராவை தாக்க ஆரம்பித்தார். ஜெயக்குமரன் முன்பை விட இப்போது அதிக கோபத்தில் இருந்தான். அதனால் அவனது வேகம் மிகவும் குறைந்து போனது. ஜெயக்குமரன் தனது முதல் தாக்குதலில் கண் இமைக்கும் நேரத்தில் 12 தாக்குதல் செய்தான். ஆனால் இப்போது அவனது கோபம் தலைக்கேறியது. அவனது வேகம் குறைந்து இப்போது 8 தாக்குதல் மட்டுமே அவனால் செய்ய முடிந்தது. அதனால் இந்த தாக்குதலை வைத்து வீராவை காயப்படுத்த அவனுக்கு மேலும் சிரமமாக இருந்தது.
வீராவின் வார்த்தைகள் சரியானது என்று யோகித்தார் குணசேகரன். அத்துடன் வீராவின் வார்த்தையை ஒவ்வொரு வீரனும் கவனமாக புரிந்து கொண்டு செயல்படுவதே சரியானதாக இருக்கும் என்றும் எண்ணினார். ஒரு நபர் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது அவனது எதிர்மறையான எண்ணங்கள் அவனது யோசிக்கும் ஆற்றலை குறைத்துவிடும். ஒரு வீரனுக்கு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் அறிவு மிகவும் தேவை. இந்த அறிவுதான் ஒரு வாழ்வா சாவா நிலையிலிருந்து கூட ஒரு வீரனை காப்பாற்றும். இந்த விஷயத்தை குணசேகரன் தனது 40 வயதில்தான் தெரிந்து கொண்டார். ஆனால் வீரா தனது இளம் பருவத்திலேயே இதை தெரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து கொள்கிறான். மறுபக்கம் தனது மகன் கோபத்தால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பித்து பிடித்தது போல் நடந்து கொண்டிருக்கிறான். இதனால் அவனது வேகம் நேரத்திற்கு நேரம் அதிகரிக்காமல் குறைந்து கொண்டே சென்றது. ஜெயக்குமரன் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். வீரா அவனது வேகத்தை பயன்படுத்தி அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான். ஜெயக்குமரன் தொடர்ந்து பல தாக்கத்தை செய்த பிறகு இதற்கு பிறகு அவன் என்ன செய்தாலும் வீராவை வெல்ல முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்து விட்டான். இந்த எண்ணம் அவனது மனதில் வந்ததும் கோபத்தில் அந்த இடமே அதிரும் வகையில் கத்திவிட்டு அவனது ஈட்டியை எடுத்து மீண்டும் வீராவை நோக்கி தாக்கினான். ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருப்பன்னு நானும் பார்க்கிறேன் என்றான் ஜெயக்குமரன். வீரா சிறு புன்னகையுடன் அவனது தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தவன் திடீரென்று நின்று விட்டான். அத்துடன் கையை நீட்டி ஜெயக்குமரனின் ஈட்டியையும் பிடித்தார். ஜெயக்குமரன் அந்த ஈட்டியை அவனது கையிலிருந்து எடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அது கடுகளவும் நகரவே இல்லை. அங்கிருந்த அனைவருக்கும் ஜெயக்குமரனை விட வீரா எவ்வளவு வலிமையானவன் என்று புரிந்து போனது. வீரா தனது ஈட்டியை பிடித்திருப்பதை பார்த்த ஜெயக்குமரனுக்கு ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டது. இவனது உடல் பலம் மட்டும் வேகமாக இல்லை, அத்துடன் சேர்த்து சக்தியும் வலிமையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணினார். அத்துடன் ஜெயக்குமரன், ஆரம்ப ருத்ர மகாவீர நிலையில இருக்கிற ஒரு வீர எப்படி என்னோட ஈட்டியை பிடிக்க முடிஞ்சது என்று எண்ணி திடுக்கிட்டு போனார். ஒருவனது சக்தி நிலையை வைத்து அவனை ஒப்பிடக்கூடாது என்று புரிந்து கொண்டான் ஜெயக்குமரன். ஏனென்றால் ஒருவனது உடல் பலமும் சக்தி பலமும் நினைத்ததை விட அதிகமாக இருக்க ஜெயக்குமரனின் ஈட்டியை பிடித்த வீராவின் கைகளில் சிறு நடுக்கம் ஏற்பட்டது. வீராவின் இந்த தடுக்கும் நுட்பத்தை இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறார். வீராவின் கை நடுங்க ஆரம்பித்ததும் அதைத் தொடர்ந்து அவனது கையில் இருக்கும் ஈட்டியும் நடுங்க ஆரம்பித்தது. அடுத்த நிமிடம் ஜெயக்குமரன் கைகள் மரத்துப் போனது. அத்துடன் அவனுக்கு அந்த ஈட்டியின் மீதிருந்த கட்டுப்பாடும் போனது. பிறகு வீரா அந்த ஈட்டியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை ஒரு சுழற்றி ஜெயக்குமரன் தலையை குறிவைத்து வீசினான். அதை பார்த்த ஜெயக்குமரன் வாயடைத்து போய் அதே இடத்தில் சிலை போல் நின்றான். அந்த ஈட்டியை இப்போது தன்னால் நிறுத்த முடியும் என்ற எண்ணம் ஜெயக்குமரனுக்கு இல்லை. ஏனென்றால் அவனது முழு நம்பிக்கையையும் வீரா தவிடுபொடி செய்து விட்டான். அந்த ஈட்டி ஜெயக்குமரனை நெருங்குவதற்கு முன்பே ஒரு பெரிய நீல கவசம் வந்து அவனை பாதுகாத்தது. அந்த ஈட்டி அந்த கவசத்தில் அடித்து டிங் என்று பெரிய சத்தம் கேட்டது. அந்த ஈட்டி குத்தியதில் கவசம் எந்த ஒரு பாதிப்பையும் அடையவில்லை. அந்த ஈட்டி மீண்டும் வீராவின் கைக்கு சென்றது. வீராவும் அந்த ஈட்டியை வைத்து மீண்டும் மீண்டும் அந்த கவசத்தை தாக்கினான். டிங் 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 என்று பலத்த சத்தம் கேட்டது. ஆனால் நீல நிற கவசத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. பிறகு வீரா சிறிது நேரம் யோசித்துவிட்டு சிறு புன்னகையுடன் ஜெயக்குமரனுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பவரை பார்த்தார். ஜெயக்குமரனுக்கு பின்னால் நிற்பதும் அந்த நீல நிறமான கவசத்தை உருவாக்கியதும் முளரி குடும்பத்தை சேர்ந்த குணசேகரன் தான். நீதான் என் பையனை ஜெயிச்சிட்டல, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் குணசேகரன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் திறமையானவர்களை குணசேகரனுக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் ருத்ர மகாவீர நிலையில் இருந்து கொண்டு வீரா இவ்வளவு வலிமையாக இருக்கிறான் என்றால் இவன் வருங்காலத்தில் உறுதியாக தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த வீரனாக வலம் வருவான் என்பது சந்தேகமில்லை.
ஆனால் வீரா இப்போது குணசேகரனின் எதிரியான அதியனுடன் நின்று கொண்டிருக்கிறார். அதனால் வீராவின் திறமையை குணசேகரன் பாராட்டவில்லை. உங்க பையன் தான் என் உயிரை எடுக்கணும்னு சண்டைக்கு வந்தான். அப்ப நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதான் அவனுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து தடுத்துட்டீங்க. ஒருவேளை நீங்க சரியான நேரத்துல உங்க மகனை தடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே என்று வீரா சிறு புன்னகையுடன் கேட்டால் அவனது வார்த்தையில் காட்டம் தெரிந்தது. வீராவின் வார்த்தைகளை கேட்டதும் குணசேகரனின் கோபம் பல மடங்கு அதிகமானது. இந்த முள்ளரி குடும்பம் நடத்தும் விழாவிற்கு உயர்குடியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பையன் தனக்கு பாடம் எடுப்பது குணசேகரனுக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தியது. நீ ஒரு வெளியாள், எங்க முள்ளரி குடும்ப விழாவுக்கு வந்து நீ பிரச்சனை பண்ணுவ, உன்னை என் மகன் தாக்காம வேடிக்கை பாப்பானா என்று கேட்டார் குணசேகரன். அவரது கோபம் அவர் மனதில் கொதித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு குடும்பத்தின் தலைவராக அவர் மிகவும் மரியாதையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த முள்ளரி குடும்பம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் என் நண்பா அதியன் கூட இந்த முள்ளரி குடும்பம் நடத்துற விழாவுக்கு வந்தேன். ஆனா உங்க மக எல்லா இடத்திலையும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான் என்றான் வீரா. அதை கேட்ட குணசேகரன் எதுவும் பேசவில்லை. வீராவே தொடர்ந்து பேசினான். நீங்க அதிகனுடைய உரிமையை உடைச்சிட்டு அவனை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறீங்க. ஒரு குடும்பத்தோட தலைவரா நீங்க பண்றது தப்பு இல்லையா என்று கேட்டான். அதிகனின் கண்கள் கரித்தது. அவன் அப்பா இறந்ததற்கு பிறகு அவனுக்காக இதுவரை யாரும் பேசியதே இல்லை. ஆனால் இப்போது வீரா தனக்காக பேசுவதை பார்த்து கண்கள் கலங்கினான். வீரா தனக்காக பேசுவதை பார்த்தவர் தைரியமாக முன்வந்து, சித்தப்பா, அன்னைக்கு அப்பா எதிரிகளுடைய ஈட்டியால இறந்து போகும்போது நீங்க அங்க இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய ரத்த கருங்கதிர் மோதிரம் மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க எதையோ மறைக்கிறீங்க சித்தப்பா. அப்போ நீங்க தான் எங்க அப்பாவை கொன்னதா என்று அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பினார். அதை கேட்டதும் குணசேகரன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. எந்த கேள்வியை நினைத்து பயந்தாரோ அது இப்போது அதியன் வாயாலேயே கேட்கப்பட்டு விட்டது. குணசேகரன் என்ன பதில் சொல்லப் போகிறார்? வீராவுடன் சண்டை போட யாரேனும் வருவார்களா? மேலும் தெரிந்து கொள். அப்ப எங்க அப்பாவை கொன்னது நீங்க தானா என்று கேட்டபடி கலங்கி நின்றான் அதியன். அந்த இரத்த கருங்கதிர் மோதிரத்தை பார்த்தது முதல் இந்த எண்ணம்தான் அதியன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கு முன்பு வரை அவனது அப்பாவின் இறப்பை பற்றி அவன் சந்தேகப்படவே இல்லை. அதியனின் அப்பா இறந்தபோது தான் அங்கு இல்லை என்று கூறினார் குணசேகரன். அப்படி இருக்கும்போது அப்பாவின் மோதிரமான இந்த கருங்கதிர் மோதிரம் மட்டும் இவரது கைக்கு எப்படி கிடைத்தது? அப்படி இவர் தனது அப்பாவை கொல்லவில்லை என்றால் தன்னிடம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அதியனின் கேள்வியில் குணசேகரன் அதிர்ந்து போனார். ஆனால் இவர் மிகவும் தந்திரமான நபர். அதனால் குணசேகரன் சிறு புன்னகையுடன், உங்க அப்பா எப்படி இறந்து போனார்னு அவரால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என்று கடுமையாக பேசினார். சரி, அப்ப நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா அந்த ரத்த கருங்கதிர் மோதிரம் அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க என்று கேட்டான் அதியன். இந்த விஷயத்தை அதியன் விடுவதாக இல்லை. ஆனால் இதற்கு பதில் சொல்லும் எண்ணத்தில் குணசேகரனும் இல்லை. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அதியன். உன்னை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா உன்னோட சித்தப்பா கிட்ட நீ எப்படி குரலை ஏத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு பாரு என்று கேட்டார் குணசேகரன். இந்த முறை உணர்ச்சி பூர்வமாக அதியனை மடக்க திட்டமிட்டார் குணசேகரன். ஆனால் அதியன், என்னது நல்லா பாத்துக்கிட்டீங்களா என்று அசட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, சித்தப்பா, நீங்க என்ன முட்டாள் முட்டாள்னு திட்டினது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நான் முள்ளரி குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் ஜெயக்குமரனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை தான் எனக்கும் கிடைக்குதான்னு சொல்லுங்க. இங்க வேலை செய்யறவன் கூட என்ன ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவான். நீங்க மட்டும் என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா நல்ல முறையில பார்த்திருந்தா அவ என் கிட்ட குரலை ஏத்தி பேச கூட பயந்து இருப்பான். இது எல்லாம் உங்க சதிதான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை எப்படியாவது இந்த முள்ளரி குடும்பத்திலிருந்து வெளியே அனுப்பணும். அதுக்கு தானே நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று பல வருடங்களாக அவனது மனதில் இருந்த பாரத்தை வார்த்தைகளால் வெளியே கொட்டினான் அதியன்.
உனக்கு பெரியவங்க மேல மரியாதையே இல்ல அதிகன். அதனால இன்னைக்கு உன் அப்பா இடத்துல இருந்து உனக்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் பாரு என்று குணசேகரன் கூறினார். இதற்கு மேல் அதியன் பேசினார். அது நமக்குத்தான் அவமானம் என்று எண்ணிய குணசேகரன் இந்த வார்த்தைகளை கூறினார். அடுத்த நிமிடம் குணசேகரன் கையிலிருந்து நீல நிற ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. பிறகு கண் இமைக்கும் நேரத்தில் அந்த நீல நிற சக்தி ஒரு பெரிய வாளாக மாறியது. அந்த வாள் முழுமையாக மாறுவதற்கு முன்பே அந்த வாளின் முனை அதியனை நோக்கி வேகமாக சென்றது. இவர் எந்த விதமான பாடத்தை அதியனுக்கு எடுக்கப் போகிறார் என அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. அனைவருமே குணசேகரன் அவரது சக்தியால் அதியனை கொல்லப் போவதை கண்ணுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த முளரி குடும்பத்தின் விழாவில் முளரி குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அங்கிருந்தார்கள். ஆனால் அதியனை காப்பாற்றவும் குணசேகரனை தடுக்கவும் யாரும் முன்வரவில்லை. அங்கிருந்த தனது குடும்பத்தாரின் நிலையை பார்த்த அதியன் படபடத்துப் போனார். இப்போது அவனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் அனைவரும் இருந்தார்கள். அதியனுக்கு உங்கள மாதிரி ஒரு உறவினர் தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்க முன் வரலாம் என்று வீரா கையை ஓங்கி அந்த நீல நிற வாளை குத்தினார். வீராவின் ஊதா நிற சக்தியோடு அந்த குத்து வேகமாக சென்று குணசேகரனின் நீல நிற வாளில் மோதி பூம் என்று மிகப்பெரிய சத்தம் கேட்டது. வீராவின் ஊதா நிற சக்தியும் நட்சத்திர சக்தியும் இருந்தது. இரண்டு சக்தியும் இணைந்து சென்று அந்த வாளில் மோதியது. குணசேகரனின் நீல நிற வாள் உடைந்து இரண்டு துண்டாக தரையில் விழுந்தது. அதை பார்த்த குணசேகரனின் கோபம் அதிகமானது. அவர் வீராவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காததற்கு காரணம் அவன் மீது அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கா? ஒருவேளை இவன் ஏதோ பெரிய குருவோட சீடனாகிருப்பானோ என்று நினைத்தார். ஒரு நபரை எதிர்ப்பதற்கு முன்பு அவனை பற்றி நன்கு தெரிந்த பிறகுதான் குணசேகரன் நடவடிக்கை எடுப்பார். அதனால்தான் வீரா ஜெயக்குமரனை வென்றபோது கூட அவர் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். ஆனா இந்த பசங்களுக்கு தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு தெரியல என்று நினைத்த குணசேகரனது கோபம் அதிகரித்துக் கொண்டே போனது. இப்ப நீ முளரி குடும்பத்தோட சண்டை போட்டதுக்கான தண்டனையை அனுபவிக்காம இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாதுன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன் என்ற குணசேகரன் தனது நீல நிற ஆன்மீக சக்தியை வெளியிட அது தீப்பிழம்புகளாக காற்றில் மிதக்க ஆரம்பித்தது. அவரது ஆன்மீக சக்தி எரிய ஆரம்பித்தது. பயங்கரமான ஒளி பரவியது. அந்த தாக்கம் மிகவும் வலிமையாக இருந்ததால் குணசேகரனுக்கு அருகில் இருந்தவர்கள் எல்லாம் அதன் தாக்கம் தாங்க முடியாமல் பின்னால் சென்றார்கள். காற்றில் மிதந்து கொண்டிருந்த நீல நிற ஆன்மீக சக்தி அப்படியே சில ஆயுதங்களாக மாறியது. அதாவது கத்தி, வாள், ஈட்டி என்று அனைத்து ஆயுதங்களுமாக மாறியது. அதை பார்த்த வீரா திடுக்கிட்டு போனார். இவருடைய ஆன்மீக சக்தி பலவிதமான ஆயுதங்களை உருவாக்க முடியுது. அப்ப இவருடைய கற்பனை சக்தி எவ்வளவு வலிமையானதாக இருக்கும் என்று நினைத்த வீரா அடுத்த நிமிடம் தன் கையில் இருந்த அக்னிக்கல்லின் சக்தியை தனது உள்ளங்கையிற்குள் உறிஞ்சத் தொடங்கினார். இதை பார்த்த பிரதாபன் அதிர்ச்சியில் திகைத்து போனார். அத்துடன் குணசேகரனின் ஆன்மீக சக்தியுடன் வீரா சண்டை போடுவது கடினம் என்று புரிந்து கொண்டார். உடனே பிரதாபன் தனது பையில் வைத்திருந்த ஒரு கருவியை அழுத்தினார். அடுத்த நிமிடம் அந்த கருவியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒரு திசையை நோக்கி வேகமாக சென்றது. இந்த நேரத்தில் துகிராவும் அதையேதான் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இதை இருவரும் அறியவில்லை. இந்த வீராவுக்கு பிரச்சனை பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அதனாலதான் விழாவுக்கு வந்துட்டு அதே குடும்பத்தோட தலைவனை எதிர்த்து இப்படி சண்டை போட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ என்று நினைத்தாள் துகிரா. ஆனால் வீராவின் தைரியத்தை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள் துகிரா. ஏனென்றால் ஒரு ஆன்மீக உலக வீரன் நிலையில் இருக்கும் நபரை நண்பனுக்காக எந்த ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரனும் எதிர்க்க துணிய மாட்டார். வீராவின் துணிவைக் கண்டு துகிராவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மறுபக்கம் அவனது பாதுகாப்பை நினைத்து பயமும் இருந்தது. குணசேகரன் அவ்வளவு பலவீனமான வீரர் இல்லை.
இவர் தளபதி சேதுராமனை விட மிகவும் வலிமையானவர் ஆவார். அதனால்தான் வீராவை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அவனது பாதுகாப்புக்கான சிறப்பு சக்தியை பிரயோகப்படுத்தினாள். ஆனால் அரச தலைநகரிலிருந்து ஒரு ஆன்மீக உலக வீரன் வருவதற்கு சற்று தாமதமாகவும் வாய்ப்பிருக்கிறது. அந்த சமயத்தில் வீராவை தாக்க ஆரம்பித்திருந்தார் குணசேகரன். அவரது சக்தி நுட்பம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏனென்றால் ஒரு சாதாரணமான வீரன் அவனது ஆன்மீக சக்தியை ஒரு ஆயுதமாகத்தான் மாற்ற முடியும். ஆனால் குணசேகரன் அவரது ஆன்மீக சக்தியை வைத்து பல ஆயுதங்களை உருவாக்க முடிந்தது. இப்போது அங்கு பல ஆயுதங்கள் குணசேகரனுக்கு முன்பாக சுழன்று கொண்டிருந்தது. அதில் பெரிய சுத்திகள் ஒன்று இருந்தது. அது திடீரென்று வேகமாக வீராவை நோக்கி சென்றது. ஆனால் அந்த சுத்தியல் தன்னை நெருங்குவதற்கு முன்பே அதை உடைத்து சுக்கு நூறாக்கினான் வீரா. அந்த சுத்திகளை உடைத்த அடுத்த நிமிடம் வீராவை நோக்கி பல அம்புகள் வந்தது. அந்த அம்புகளிலிருந்து மின்னல் வேகத்தில் அங்கும் இங்கும் தாவி தப்பித்தான். அடுத்த நிமிடம் அவனது கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய வாள் வந்தது. ஆனால் வீரா அந்த வாளிலிருந்தும் தப்பி அதை ஓங்கி ஒரு குத்து விட்டார். வீரா அவனது நட்சத்திர சக்தியை வைத்து குத்திய குத்தில் அந்த வாள் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. ஐயோ, இன்னும் எவ்வளவு ஆயுதங்கள்லாம் வருமோ என்று நினைத்தான் வீரா. குணசேகரன் மட்டும் அவரது சக்தியை வைத்து ஒரு பெரிய ஆயுதத்தை தளபதி சேதுராமனைப் போல உருவாக்கி இருந்தார். அதை வீரா எளிதாக தன் கட்டுப்பாட்டில் வைத்து உடைத்தெறிந்திருப்பார். ஆனால் குணசேகரனின் விதவிதமான அடுத்தடுத்த ஆயுதங்களால் வீராவுக்கு சற்று பதற்றம் ஏற்பட்டது. அத்துடன் அந்த ஆயுதங்களின் பலவீனத்தை கண்டுபிடிப்பதற்கும் மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் பெரும்பாலும் அந்த ஆயுதங்களிலிருந்து தப்பிக்கத்தான் நினைத்தான் வீரா. இந்த விஷயத்தில் நீ தலையிட்டதுக்கு இன்னைக்கு உனக்கு சரியான தண்டனையை கொடுக்கிற பாரு என்று கர்ஜித்த குணசேகரன் அடுத்த நிமிடம் தனது உடம்பிலிருந்து நீல நிற சக்தியை மேலும் வெளியிட்டார். இது கடந்த முறை வந்த சக்தியை விட அதிகமாக இருந்தது. அந்த சக்தி அவருக்கு முன்னால் இருந்த ஆயுதங்களின் மீது மோதியது. அந்த ஆயுதங்கள் எல்லாம் இரண்டாக மாறியது. அத்துடன் அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் வெவ்வேறு திசையிலிருந்து வீராவை தாக்கச் சென்றது. அந்த ஆயுதங்களிலிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான் வீரா. அதிலும் சில ஆயுதங்கள் அவனை நெருங்கும் போது அதை அவனது முடியை வைத்து உடைத்தெறிந்தான். இதை பார்த்த குணசேகரன் கோபம் எல்லை மீறியது. ஏனென்றால் ஒரு சாதாரணமான வீரனான வீராவை ஆன்மீக உலக வீரர் நிலையில் இருக்கும் அவர் தாக்குவதே அவருக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது. அப்படி இருக்கும் போது இதிலிருந்து வீரா தப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தியது. சேதுராமனுடன் வீரா சண்டை போட்டான் என்றால் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு உயர்குடி குடும்பமான முளரி குடும்பத்தின் தலைவர் குணசேகரனுடன் வீரா சரிக்கு சமமாக சண்டை போடுகிறான் என்பது வீராவுக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம். ஆனால் அது அவருக்கு மிகவும் அவமானமான விஷயமாகும். தனது ஆயுதங்கள் வீராவை எதுவும் செய்யவில்லை என்பதை பார்த்த குணசேகரன், நான் என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தணுமா என்ன என்று மனதிற்குள் நினைத்தார். இப்போதும் வீராவுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்றுதான் குணசேகரன் எண்ணினார். இந்த நிலையில் வீராவும் குணசேகரனின் பலவிதமான ஆயுதங்கள் வந்தால் அது சேதுராமனின் 5 தலை தங்கப்பாம்பின் அளவிற்கு வலிமையாக இல்லை என்பதை உணர்ந்தான். ஆனால் இதில் அவனுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை ஆயுதங்கள் அதிக அளவில் வந்து கொண்டே இருப்பதுதான். அடுத்த நிமிடம் வீராவுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அவனது கைமுஷ்டிகள் நடுங்க ஆரம்பித்தது. கைமுட்டிகளின் அதிர்வு காரணமாக அவனது தாக்குதலின் சுற்றளவு அதிகரித்தது. இதனால் அவனால் இப்போது பல ஆயுதங்களை ஒரே நேரத்தில் அழிக்க முடிந்தது. அதாவது இதற்கு முன்பு 10 அடி தூரத்தில் ஆயுதங்களை உடைத்துக் கொண்டிருந்தவர் இப்போது 15 அடி தூரத்தில் இருக்கும் போதே அந்த ஆயுதங்களை உடைத்தெறிந்தார். பூம் 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 என்று தொடர்ந்து வீராவின் குத்தில் அனைத்து ஆயுதங்களும் உடைந்து சிதறிக் கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து ஆயுதங்களையும் வீரா உடைத்தெறிந்து விட்டார்.
இதை பார்த்த குணசேகரன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இவனுக்கு ஏன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஆற்றல் இருக்கா என்ன என்று யோசித்த குணசேகரன் தனது கையை அசைத்தார். உடனே மீண்டும் ஆயுதங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் இந்த முறை வீராவை தாக்கவில்லை, மாறாக காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அடுத்த நிமிடம் அவர் கை அசைத்தார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் செல்லப்பிராணி போல வேகமாக அவரை நோக்கி சென்று அவருடன் நின்றது. குணசேகரனை வீரா மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஆன்மீக உலக வீரர் பல எண்ணற்ற நகர்வுகளை வைத்திருப்பார்கள் என்று வீராவுக்கு நன்றாக தெரியும். உடனே குணசேகரன் கையை உயர்த்தி வட்டமாக சுற்ற ஆரம்பித்தார். அங்கிருந்த ஆயுதங்களும் வேகமாக சுழல ஆரம்பித்தது. அடுத்த சில நிமிடங்களில் அதன் வேகம் அதிகரித்தது. அத்துடன் அங்கு மிகப்பெரிய சுழலும் வந்தது. அனைத்து ஆயுதங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி உடைந்தது. அதிலிருந்த நீல நிற ஆன்மீக சக்தி குணசேகரன் கையில் இணைந்தது. அந்த சக்தி அப்படியே நீல நிற பெரிய வாளாக மாறியது. ஆன்மீக சக்தி அந்த வாளில் சேர சேர அந்த வாள் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. ஆன்மீக சக்தி வாளா? அவ்வளவுதானா என்று வீரா ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆனால் அந்த வாள் பெரிதாகிக் கொண்டே இருப்பதை பார்த்த வீரா, இல்ல, இது சாதாரணமான செயல்முறை இல்ல என்று யோகித்தார். அவனுக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதை உணர்ந்தார். அந்த ஆயுதங்கள் உடையும் போது அதிலிருந்து ஆன்மீக சக்தி மட்டுமல்லாது வெள்ளை நிற சக்தியும் வந்தது. அந்த வெள்ளை நிறமான சக்திதான் தேவமூல சாரமாகும். அந்த தேவமூல சாரம் அந்த சுழலில் கலப்பதை பார்த்த வீராவுக்கு பதற்றம் மேலும் அதிகமானது. குணசேகரனை சமாளிப்பானா வீரா? வீராவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? இதை பற்றி அந்த சுழலுக்குள் தேவமூல சாரம் செல்வதை பார்த்த வீரா திடுக்கிட்டு போனான். பூமியில் இருக்கும் உலோக தனிமத்தை பயன்படுத்தினான். தேவமூல சாரத்தை ஆயுதம் தயாரிப்பாளர் எடுத்து ஆயுதம் செய்வார்கள். அந்த ஆயுதத்தின் தரம் உயர்ந்தால் அதில் இருக்கும் தேவமூல சாரமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்று வரை அந்த தேவமூல சாரத்தை உருவாக்கும் முறை யாருக்கும் தெரியாது. வீரா மட்டும்தான் ஆயுதங்களை உருக்கி அதிலிருந்து தேவமூல சாரத்தை எடுக்கும் முறையை தெரிந்து வைத்திருந்தார். அதை செய்யவும் வீராவின் ஆன்மாவின் பரிமாணத்தில் இருக்கும் புனித வெள்ளை நெருப்பு தேவைப்படும். அப்படி பார்த்தால் இப்போது குணசேகரன் முன்னால் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் உண்மையானதில்லை. அனைத்தும் அவரது அதீத ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்டதாகும். அப்படி இருக்கும் போது இவரால் எப்படி தேவமூல சாரத்தை இவ்வளவு எளிதாக உருவாக்க முடிந்தது? இல்ல, இதுக்கு சாத்தியமே இல்ல. குணசேகரனால இவ்வளவு சுலபமா தேவமூல சாரத்தை உருவாக்க முடியும்னா முள்ளரி குடும்பம் இவ்வளவு பதட்டமான நிலையில இருக்க வாய்ப்பே இல்லையே என்று நினைத்தான் வீரா. உண்மையில் இது உண்மையான தேவமூல சாரம் இல்லை. இது முழுக்க முழுக்க அவரது ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இது தேவமூல சாரத்தை விட வேறுபட்டிருந்தது. அப்ப இது தேவமூல சாரத்தோட பண்புகளால ஈர்க்கப்பட்ட யாரோ ஒருத்தர் ஆன்மீக சக்தியால செய்யப்பட்ட ஆயுதங்களையும் இது மூலமா வலுப்படுத்தலான்னு யோசிச்சு இந்த ரகசிய நுட்பத்தை உருவாக்கி இருக்காங்க என்று நினைத்த வீரா பெருமூச்சு விட்டார். பொதுவாகவே ஒரு வீரன் ஆன்மீக உலக வீர நிலைக்கு வந்த பிறகு பலவிதமான சக்திகளை பெறுவார். அதை கற்பனை செய்யக்கூட முடியாது. இதை நினைத்தபடி அனைத்து ஆயுதங்களும் உடைந்து அந்த சுழலுக்குள் செல்வதை யோசனையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் வீரா. அதே நேரம் குணசேகரன் அவரது ஆன்மீக சக்தியையும் தேவமூல சாரம் போலிருக்கும் சக்தியையும் வைத்து அவரது கையில் இருக்கும் பெரிய வாளை நொடிக்கு நொடி பெரிதுபடுத்திக் கொண்டே இருந்தார். இதனால் ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்ட நீல நிற வாளின் சக்தி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. குறைந்த நிலை ஆன்மீக ஆயுதம், நடுத்தர நிலை ஆன்மீக ஆயுதம், உயர்நிலை ஆன்மீக ஆயுதம் என்று ஆயுதத்தின் தரம் முன்னேறிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் குணசேகரன் கையிலிருந்த நீல நிற வாள் திடீரென்று கண்களை கூசச் செய்யும் நீல நிற வெளிச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த வெளிச்சத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல்
அங்கிருந்த அனைவரும் கண்களை மூடினார்கள். வீராவும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் கண்களை மூடினார். மீண்டும் அவன் கண்களை திறந்து பார்க்கும் போது குணசேகரன் கையிலிருந்த வாள் முழு சக்தியுடன் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த வாளிலிருந்து வந்து கொண்டிருக்கும் வெளிச்சம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்த வீராவின் மனது பதைபதைத்து போனது. பூமி நிலை ஆயுதமா? இந்த குணசேகரனுடைய ரகசிய நுட்ப சக்தி ரொம்பவே வலிமையானதுதான் என்று வீரா தனக்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் உண்மையான பூமி நிலை ஆயுதத்திற்கும் இந்த ஆயுதத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அது என்னவென்றால், உண்மையான பூமி நிலை ஆயுதம் எப்போதும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் குணசேகரன் கையில் இருக்கும் ஆயுதம் அவரால் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அத்துடன் அவரது ஆன்மீக சக்தி அந்த வாளுக்கு செல்லாமல் இருந்தால் அந்த ஆயுதம் மறைந்து போய்விடும். இந்த ஆயுதத்தின் பெயர் போலி பூமி நிலை ஆயுதம் ஆகும். ஆனால் இதன் சக்தி உண்மையான ஆயுதத்திற்கு சற்றும் குறையாத வலிமையாக இருக்கும். இப்போது குணசேகரன் கையில் இருக்கும் ஆயுதம் குறைந்த நிலை பூமி ஆயுதம்தான். அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல அவரிடம் போதுமான ஆன்மீக சக்தி இல்லை. ஆனால் இந்த ஆயுதத்தின் சக்தியும் மிகவும் வலிமையாகத்தான் இருந்தது. வீரா, நீ என்னை இந்த ரகசிய நுட்பத்தை பயன்படுத்த வச்சுட்ட. இதுக்காகவே உன்னை நான் கொல்ல போறேன். இன்னைக்கு உன்னோட ரத்தத்தால இந்த வாழை மூழ்கடிக்காம உன்னை விட போறதில்லை என்று கோபமாக கூறினார். உடனே அந்த வாளிலிருந்து ஒரு நிழல் வந்தது. அந்த நிழல் வீராவை தாக்க வேகமாக நகர்ந்தது. வீரா, ஆயுதம் சக்தி வாய்ந்தது. இதை உன்னால எதிர்கொள்ள முடியாது. தப்பிக்கிறதுக்கான வழிய பாரு என்று சுருளி வீராவிடம் அறிவுறுத்தியது. அங்கு நடப்பதை பார்த்த துகிரா முகத்தில் பதற்றம் மேலும் அதிகமானது. இந்த வாளிலிருந்து வந்த நிழலை பார்த்த துகிரா வருத்தத்தில் இருந்தாள். அவள் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவளது சிறப்பு சக்தியை பயன்படுத்தினாள். ஆனால் இன்னும் யாரும் வரவில்லை. ஒரு ஆன்மீக ஆயுதத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது பூமி நிலை ஆயுதம். வீரா இந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கவில்லை என்றால் அந்த வாள் அவனது உடம்பை 2 துண்டாக கூட வெட்டிவிடும். இப்போது துகிராவின் கையில் ஒரு சின்ன பெட்டி இருந்தது. அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தாள் துகிரா. வீராவை தாக்க போற சக்திய இதை வச்சு தடுக்கலாமா வேண்டாமா என்று தனக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் துகிரா. மறுபக்கம் பிரதாபன் முகத்திலும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த குணசேகரன் ரொம்ப வெக்கம் கெட்ட ஆளு. வீராவை எதிர்க்க எதுக்கு இந்த அளவுக்கு வலிமையான சக்தியை அவர் பயன்படுத்தணும் என்று நினைத்தான். அதியனும் பயந்து போனான். தனக்காக வந்து வீரா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டானோ என்று கவலைப்பட்டான். அதே நேரம் தன்னை நோக்கி வந்த வாளை பார்த்த வீரா பின்வாங்க ஆரம்பித்தான். ஏனென்றால் வீராவின் உடம்பு ஆன்மீக ஆயுதம் போல் வலிமையானதாக இருந்தாலும் இப்போது அவனுக்கு எதிரில் இருக்கும் நபர் சக்தி வாய்ந்த ஆன்மீக உலக வீரர். அதிலும் அவரது கையில் இப்போது பூமி நிலை ஆயுதம் இருக்கிறது. வாளின் வேகம் முதலில் அதிகமாக இல்லை. ஆனால் அது வீராவை குறிவைத்தவுடன் அதன் வேகம் வியக்க வைக்கும் வகையில் அதிகரித்தது. அந்த வாளின் வேகத்தை பார்த்த வீரா அவனது வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டு ஓட ஆரம்பித்தான். அத்துடன் அவன் வாளின் மீது சக்தி வாய்ந்த குத்தை எறிந்தான். அத்துடன் அந்த வாளின் சக்தியை குறைக்க வீரா அவனது அசுர தெய்வீக முஷ்டி சக்தியுடன் அக்னிக்கல் சக்தியையும் இணைத்து நிழல் போல வந்த அந்த வாளை தாக்கினான். ஆனால் அது அந்த வாளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதை பார்த்த வீரா அதிர்ச்சி அடைந்தார். அப்போது சுருளி, ஐயோ, அந்த வாளுக்கு எதிராக நீ எந்த சக்தியை பயன்படுத்தினாலும் தோல்வி உனக்கு தான் வீரா என்று கத்தியது. அது சாதாரணமான வாளாக இருந்தால் வீராவின் சக்தி அதை முறியடித்திருக்கும். ஆனால் அது சிறப்பு ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்ட வாளாகும். அதனால் அந்த வாளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. வீரா சுருளியின் பேச்சை கேட்காமல் அவனது நட்சத்திர சக்தியை எடுத்து அவனது முஷ்டி சக்தியாக மாற்றி குத்தினான். அப்போது பூம் 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 என்று மிகப்பெரிய சத்தங்கள் கேட்டது. அப்போது அங்கு மிகப்பெரிய வெளிச்சமும் வந்தது. ஆனால் அந்த வாளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அது தொடர்ந்து வீராவை நோக்கி சென்று கொண்டேதான் இருந்தது.
நட்சத்திர சக்தியால கூட இதை நிறுத்த முடியலையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் வீரா. நான் தான் சொன்னல, நீ தான் கேட்கல. இதுக்கப்புறமாவது இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை மட்டும் பாரு என்று மீண்டும் அறிவுறுத்தியது சுருளி. இதற்கு முன்பு வீரா ஆன்மீக உலக வீரன் நிலையில் இருப்பவர்களுடன் சண்டை போட்ட போதெல்லாம் இவனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலை வந்ததே இல்லை. வீராதான் குணசேகரனை அவரது ரகசிய நுட்பத்தை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளினான். இப்போது அதிலிருந்து தப்பிக்க போராடிக் கொண்டிருக்கிறான். வீரா ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு மிகப்பெரிய சுவர் வந்தது. அதை தாண்டிச் செல்ல முடியாத நிலை வந்தது. உடனே வீரா அவனது கைமுஷ்டியை வைத்து ஓங்கி குத்தினான். இதனால் அங்கு ஒரு ஆள் செல்லும் அளவிற்கு ஒரு ஓட்டை உருவானது. அதில் நுழைந்து மீண்டும் ஓட ஆரம்பித்தான் வீரா. அந்த நிழல் வாழ் அந்த சுவரை முற்றிலுமாக உடைத்துக் கொண்டு வீராவை கொல்ல வேகமாக சென்றது. அப்போது அங்கிருந்த அனைவரின் கவனமும் நொறுங்கி கிடந்த அந்த சுவரின் மீதுதான் இருந்தது. அங்கு நடப்பதை பார்த்த முள்ளரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆனால் பிரதாபன், துகிரா மற்றும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் வீரா எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணினார்கள். பூம் 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 என்று மிகப்பெரிய சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அந்த சுவருக்கு மறுபுறம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. உண்மையில் அந்த வாளிலிருந்து தப்பிக்க வீரா தொடர்ந்து சுவர்களை உடைத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தார். இறுதியாக துகிரா இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல், குணசேகரன், வீரா ஒரு சாதாரணமான வீரன். அவனை நீங்க கொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவனை மன்னிச்சு விடுறதா சரியா இருக்கும் என்றார். இப்போது குணசேகரன் அந்த வாளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். சரியாக அந்த வாள் வீராவை தாக்கச் செல்லும் போது துகிரா பேசியதால் அவரது கவனம் சிதறி வீரா தப்பித்தார். அந்த கோபத்தில் குணசேகரன், அவனோட வாயை அவன் கட்டுப்படுத்தி இருந்தா நானும் என் வாளை கட்டுப்படுத்தி இருப்பேன். அதை கட்டுப்படுத்தாததுனாலதான் அவனுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்க போறேன் என்றார். பாடம் கத்துக் கொடுக்க போறீங்களா? நீங்க அவனை கொல்ல முடியாது. ஏன்னா அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். நீங்க அவனை கொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க எங்க யாகர் குடும்பத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்று கத்தினாள் துகிரா. அவளது வார்த்தையை குணசேகரன் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால் தான் துகிரா கடுமையாக பேசினாள். துகிரா பேசியதை கேட்டதும் குணசேகரன் முகம் பதற்றமாக மாறியது. அடுத்த நிமிடமே அந்த பதற்றம் குறைந்தது. ஏனென்றால் யாகர் குடும்பம் தனது குடும்பத்தை விட மிகவும் பலம் வாய்ந்ததுதான். ஆனால் அந்த குடும்பத்திற்கும் எதிரிகள் இருக்கும். அதனால் அவர்களுடன் கைகோர்த்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார் குணசேகரன். அத்துடன் ஒரு வெளியாளுக்காக உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்களை யாகர் குடும்பம் பகைத்துக் கொள்ள நினைக்க மாட்டார்கள். அப்போது குணசேகரன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நானே போய் உங்க யாகர் குடும்பத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுறேன். இப்ப நீ அந்த பக்கம் தள்ளி நில்லு போ என்று திமிருடன் கூறினார். இதற்கு பிறகு அவர் பின்வாங்குவதாக இல்லை என்று புரிந்து கொண்ட துகிரா எதுவும் பேசாமல் அமைதியானாள். அப்போது பிரதாபன் முன் வந்தான். பிரதாபன் குணசேகரனிடம், குணசேகரன் ஐயா, நான் பேசுறது கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா என்று கேட்டான். வீராவின் வேகத்தை பார்த்து குணசேகரனின் கோபம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் அவர் அந்த வாளை தனது கட்டுப்பாட்டில் வைத்து வீராவை கொல்ல பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் ஒவ்வொருவராக வந்து பேசிக் கொண்டிருப்பது அவரது கோபத்தை அதிகப்படுத்தியது. முதல்ல யார் நீ என்று கேட்டார். நான் யாஞ்சல் குடும்பத்தை சேர்ந்த 3வது மகன். என் பெயர் பிரதாபன் என்றார். பிரதாபனை கவனித்தது மீண்டும் குணசேகரன் வாளின் கவனத்தை இழந்தார். அதை பயன்படுத்திக் கொண்ட வீரா மீண்டும் தப்பித்து சென்றார். யாஞ்சல் குடும்பத்தை சேர்ந்தவனா என்று நினைத்து சற்று பதற்றமடைந்தார் குணசேகரன். அவர் யாகர் குடும்பத்தை பார்த்து பயப்பட அவசியமில்லை. ஏனென்றால் 2 குடும்பத்திற்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. ஆனால் யாஞ்சல் குடும்பம் யவன சாம்ராஜ்யம் முழுக்க பொருளாதார உயிர் நாடியாக இருக்கிறது. இதை பகைத்துக் கொண்டு யவன சாம்ராஜ்யத்தில் இருக்கவே முடியாது. இந்த அதியன் கூட்டிட்டு வந்த ஆளுங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்று குணசேகரன் விரக்தியுடன் நினைத்தார்.
இப்போது அவருக்கு அதியன் மீதுதான் அளவு கடந்த கோபம் வந்தது. அவருக்கு மட்டுமல்லாது அங்கு நின்று கொண்டிருக்கும் ஜெயக்குமரன் மனதிலும் இந்த எண்ணம்தான் ஓடியது. அவனது இதயம் நடுக்கம் கண்டது. இந்த அதியன் எங்க குடும்பத்துக்கே ஒரு சாபக்கேடு. முதல்ல நான் நேசிச்ச துகிராவை வீரா என்கிட்ட இருந்து பறிச்சான். இப்ப யாஞ்சில் குடும்பத்தை ஆள வச்சு எங்க அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான். அதியா, உன்னை சீக்கிரமே கொல்ற நான் எல்லையான பாரு என்று கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு நினைத்தான். அதியன் மீதிருந்த கோபம் ஜெயக்குமரன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜெயக்குமரன் அழைத்து வந்த அவனது நண்பர்கள் எல்லாம் அவன் பக்கம்தான் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். இருப்பினும் யாரும் யாகர் குடும்பத்தை விட வலிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. எனவே இந்த சூழ்நிலையில் பேச அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மேலும் ஆரம்பத்திலிருந்தே இந்த மக்கள் அதிகனையும் அவனது தோழர்களையும் இழிவாக பார்த்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதியன் உண்மையில் மிகவும் தந்திரமானவன். சிங்கத்தை வேட்டையாட ஒரு ஆடு போல நடித்துக் கொண்டிருந்ததாக நினைத்தனர். அதே நேரம் இப்போது சிலர் சிவாவின் பின்னணி என்னவாக இருக்கும், அவனும் ஏதோ உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவனாகத்தான் இருப்பான் என்று கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். குணசேகரன் தாக்குதலை நிறுத்துவாரா? வீரா இந்த தாக்குதலுக்கு ஏதேனும் பதில் தாக்குதல் செய்வான்? மேலும் தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.